திருச்சிற்றம்பலம். மெய்யடியார் பெருமக்களே, இந்த நில உலகத்திலே உள்ள உயிர்கள் அனைத்தும் நோயற்ற வாழ்வும் குறைவற்ற செல்வமும் பெற்று சீரோடும் சிறப்போடும் வளமாகவும் நலமாகவும் வாழ்வாங்கு வாழ வேண்டும், வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று வாழ்த்தி மகிழ்கிறேன். அடியேன் திருமந்திரச் சுடர் நன்னிலம் ராமசாமி, திருச்சிற்றம்பலம். அடியார் பெருமக்களே, நீங்கள் நாள்தோறும் துயில் உணருங்கள். நமச்சிவாய என்று சொல்லக்கூடிய பஞ்சாட்சர மந்திரத்தை நீங்கள் கூறி பேசி, நல்ல சொற்களை பேசி, நல்ல அறிவார்ந்த அருளாளர்களுடைய அருளுரைகளை எல்லாம் கேட்டு அகமகிழ்ந்து நீங்கள் நல்லவற்றையே செய்வீர்களே, ஆனால் உங்கள் வாழ்நாள் முழுவதும் நல்லதே நடக்கும், நல்லதே நடக்கும், நல்லதே நடக்கும். கவலையே வேண்டாம், மிகச்சிறப்பாக வாழ்வீர்கள். திருச்சிற்றம்பலம். அன்னம்பு அளிக்கும் தில்லை சிற்றம்பலத்திலே அருள் நடனம் ஆடிக்கொண்டிருக்கிற நம்பெருமன் சிவபெருமன் குத்தப் பெருமன் அருள்மிகு சிவகாம சுந்தரி உடனமர் நடராஜ பெருமானுடைய பேரருளையும், மாப்பிள்ளை குப்பம் அருள்மிகு காமாட்சி உடனமர் கைலாசநாதருடைய பேரருளையும், அருட்குருமார்களுடைய குரு அருளையும், அடியார் பெருமக்களாகிய உங்களுடைய அன்புரைகளையும் வாழ்த்துரைகளையும் துணையாக கொண்டு அடியேன் இன்று 2ஆம் திருமுறையிலிருந்து திரு இந்திர நீல பருப்பதம், இந்த பேர் ஞாபகம் வச்சுக்கிறது கஷ்டமாக இருக்கா? இது வரைக்கும் நம்ம பருப்பதம் பார்த்தோம். இது திரு இந்திர நீல பருப்பதம். ஏன் இதுக்கு இப்படி பேர் வந்ததுன்னா, இந்திரனாலே பூசித்த காரணத்தினாலே இப்பெயர் பெற்றது. மேகங்கள் மேலே கவிழ்ந்து சூழ்ந்திருப்பதனாலே அது எப்படி இருக்குன்னா நீலவற்பதம் என்று பெயர் பெற்றது என்றார் திரு சி.கே. சுப்பிரமணிய முதலியார் சொல்கிறார். இது வடநாட்டு பதிகங்களிலே, வடநாட்டு பதிகள் 5 பதிகள், இதிலே ஒன்று. இந்திரன் பூசித்த செய்தி, இந்திரன் பூசித்த செய்தியானது இவ்வூர் திருஞான சம்பந்தர் தேவாரத்திலே திருக்கடை காப்பிலே உள்ள இந்திரன் தொழு நீல பற்பதம் என்ற பகுதியினாலே அறிய கிடக்கிறது. இதுக்கு திருஞான சம்பந்தர் பதிகம் ஒன்று உள்ளது. இது நாற்கட்டியகன் என்ற, அதாவது பிக்னதுரி அப்படின்னு இருப்புப்பாது, அதில் பிக்னதுரி தொடர்வண்டி நிலையத்திலிருந்து 52 மணி நேர பயண தொலைவிலே உள்ளது இந்த திரு இந்திரநீல பரப்பதம். இறைவனுடைய பெயர் நீலாசனன், நீலாசலநாதர். இறைவியாருடைய திருப்பெயர் நீலாம்பிகை. எல்லாமே நீலம். இமயத்தலமாகிய பத்ரிநாத்திலிருந்து விடியற்கால 4:30 மணி அளவிலே இந்த மலை சிகரத்தை தரிசிக்கலாம். அற்புதமான தரிசனம். திருச்சிற்றம்பலம். சண்பை வேந்தர் ஞானசம்பந்த பெருமேன் திருக்காலத்திலிருந்து அம்மலை தேனை அறிவால் நுகர்ந்த நாளிலே அருந்தமிழ் வழக்கு இல்லாத வடக்கிலும் குடக்கிலும் உள்ள சில தலங்கள் நினைத்து பாடினார். அவை வடகையிலை, திருக்கேதாரம், திருக்கோகரனம், திருப்பருப்பதம், திரு இந்திர நீல பருப்பதம் என்பது. அதனாலே இதில் பாருங்க, உள்க நல்கும் என்கிறார். உள்க நல்கும் என்று அருளியது இந்த முதல் பாட்டு இறுதியிலே அறிந்து கொள்ளலாம். முதல் பாடலில் பாருங்க, குலவு பாரிடம் என்று தொடங்குகிறது பாடல். அதிலே உள்க நல்குமே அப்படி நினைத்தாலே போதுமா,
இந்த திரு இந்திர நீல பருப்பதத்தினுடைய பெருமானுடைய திருவடியை நினைப்பவர்க்கு அருள் புரியக்கூடியவன் நம்பெருமான் என்கிறார். இதில் மூன்றாவது பாடல், நம் பெருமானிடத்திலே விண்ணப்பிக்க வேண்டும். எம்பொன் எல்மணியே எம்பொன் என்மணி என்ன ஏத்துவ நம்பன் நான் மறை பாடு நாவினான் இன்பன் இந்திர நீல பற்பதத்து அன்பன் பாதமே அடைந்து வாழ்மினே. என் பொன்னே என் மணியே என்று புகழ்ந்து போற்றுவாரை விரும்பக்கூடியவன் அவன். 4 மறைகளையும் வாழக்கூடிய நாவினை உடையவன், இன்ப வடிவை உடையவன், இந்திரநீல பர்வதத்திலே அன்பு உடையவன் ஆகிய அந்த சிவபெருமன் திருவடிகளையே சரணாக அடைந்து வாழுங்கள். என் பொன் என் மணி அப்படி சொல்ல நம்ம சுவாமியை புகழும் பொழுது அப்படி சொன்ன அவர்களுக்கெல்லாம் அருள் செய்வார். அப்படிப்பட்டவர். நம்பும் மேவும் நசையாகும் மே சொல்வார். பேர் சொல்வார். பாதமேன்னு அவருடைய பாதம் தான் திருநிலை ஏகாரம்னு இதை சொல்கிறது. திருச்சிற்றம்பலம். எனவே அடியார் பெருமக்களே, நாம் அனைவரும் திரு இந்திர நீல பருப்பதம் சென்று அங்கு அல்வாழித்து கொண்டிருக்கின்ற பேராற்றல் மிக்க பெருமானுடைய பேரருளை பெற்று பெருவாழ்வு வாழ்வோம், அனைவரையும் வாழ்விப்போம், அவனருள் துறை கொண்டு என்று கூறும். திருச்சிற்றம்பலம். ஆரூரமல்ல அரசே போற்றி, சீரார் திருவையாரா போற்றி போற்றி. மீண்டும் நாளை சந்திப்போம் அடியார் பெருமக்களே. திருச்சிற்றம்பலம். ஓம் நமச்சிவாய.